மொறு மொறுன்னு மசாலா வடை எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். நம்ம ஹோட்டல்லலாம் போனீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பாக இருக்கும். அது எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். ஈஸியாக நம்ம வீட்டிலே பண்ணிடலாம். இதுக்கு கடலை பருப்பை 2 மணி நேரம் ஊற விட்டுடணும். அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி நான் எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துகிட்டு காஞ்ச மிளகா உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் 4 நம்பர் போடுறேன். நான் பச்சை மிளகாவும் சேர்ப்பேன், அதனால் நீங்கள் காரத்தை பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க. பூண்டு ஒரு 6-7 பல் போட்டிருக்கேன். ஒரு துண்டு இஞ்சியை சேர்த்துருக்கேன். சோம்பு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சோம்பு பிடிக்காதவங்க சோம்பை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஆனால் சோம்பு போட்டால் தான் அந்த ஃப்ளேவரையே எடுத்து கொடுக்கும். இதை கரகரப்பாக அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போ ஊற வச்சுருக்கிற கடலை பருப்பை இதில் சேர்த்துடணும். இதில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன். நல்லா மையாக அரைக்கக்கூடாது, ஓரளவுக்கு கோர்ஸாக அரைச்சி எடுத்துன்னு வாங்க. அந்த உப்பு அப்புறமா இது கூட பெருங்காயம் கூட சேர்த்து அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டு வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, அப்புறம் கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து நீங்கள் எண்ணெயில் பொரித்து எடுத்தீங்கன்னா சூப்பரான மசாலா வடை ரெடி ஆகிடும்.